நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தின் சிறப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்னக லஅலா குலுகின் அதீம், நபி அவர்களே நீங்கள் மேலான நற்குணத்திலே இருக்கிறீர்கள் என்று புகழாரம் சொல்லுகிறான். ஆனா இன்னைக்கு சில பேர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குறைபடுத்துவதற்காக அபசான் தவல்லா இப்படிங்கிற அந்த வசனத்தை கொண்டு வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுகடுப்பாக நடந்து கொண்டார் அப்படின்னு அல்லாஹ்வே சொல்லி காட்டுறானே அப்படிங்கிறாங்க என்று கேள்வி வச்சிருக்கிறாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் அப்படி சொன்னா, ஆகவே அவர் நற்குணம் இல்லை என்று யாராவது வாதிட்டால் அவர் குர்ஆனை தானே மறுக்கிறாரு. ஏன் மேலான நற்குணத்தில் இருக்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றது என்ன? நம்மளா சொல்லிட்டு இருக்கோம், அல்லாஹ்வே குர்ஆனை சொல்லி காட்டுறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மேலான நற்குணம் இல்லைன்னு யாராவது சொன்னா இந்த வசனத்தை மறுக்கிறார். அதான் மேலான நற்குணத்தை நீங்க இருக்கிறீங்க அல்லாஹ் சொன்னால அந்த வசனத்தை மறுக்கிறாரு. ஒரு வசனத்தை மறுத்தாக்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவாரு. 6000க்கும் மேற்பட்ட வசனங்கள்ல எல்லாத்தையும் ஒப்புக்கொள்றேன், ஒரு வசனம் மட்டும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படி ஒரு ஆள் சொன்னான்னு வைங்க, இஸ்லாம்ங்கிற வட்டத்துக்குள்ள இடம் இருக்கா, இஸ்லாம்ல வெளியே போயிடுவாரு. அதனால இப்படி ஒரு வசனத்தை கொண்டு வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த குணம் இல்லை என்று வாதிட்டால் அவர் இறைவனுக்கு எதிராகத்தான் அவர் களம் காண்கிறார், இறைவனுக்கு எதிராக அவர் போர் தொடுக்கிறார் என்று அர்த்தமே தவிர நமக்கு எதிராக இல்ல, அல்லாஹ்வுக்கு எதிராக. அல்லாஹ்வுக்கு எதிராக போர் தொடுத்தா யாராவது வெற்றி காண முடியுமா? அதை விட ஒரு அழிவு வேற எதுவுமே கிடைக்காது. சரிங்க, அதனால இப்படி யாராவது சொன்னா அந்த குர்ஆனுடைய வசனம் மறுக்கிறான் நாம. சரி, அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறானே, இதனுடைய உண்மை பொருள் என்ன அதுவும் புரிஞ்சு கொள்ளணும்ல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுவெடுத்தார்கள் என்னங்க? இப்போ ஒரு கண் தெரியாத தோழர் வர்றாங்க. அந்த நேரத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குறைஷி தலைவர்கள் மிக உச்சகட்டமான தலைவர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இஸ்லாத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவர்கள் வருகை தந்து இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டுட்டா இவ்வளவு பேரையும் நம்ம இஸ்லாத்துல கொண்டு வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சோம், இவ்வளவு பேரையும் நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கணும்னு நினைச்சோம், அதுவே நான் பெருமை நினைச்சுக்கிட்டு தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த கண் தெரியாத தோளுடைய வருகையை அவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. காரணம் என்ன? இவ்வளவு பேரும் நரகத்துக்கு போறாங்க, அதுவும் அக்கறை தான், அதுவும் உயர்ந்த குணம். எவ்வளவு பேர் உயர்ந்த குணம்? இவ்வளவு பேர் நரகத்துக்கு போயிடக்கூடாது, இவர்களை பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும். இது எவ்வளவு பேர் உயர்ந்த குணம்? யார் எப்படி போனா என்ன, நான் சொல்றது போனா போதும் என்று நினைத்தால் அது சுயநலம், உயர்ந்த குணம் அல்ல. ஆனா நானும் சொர்க்கம் செல்ல வேண்டும், என் சமூகத்தில் அத்தனை பேரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் அப்படிங்கிற பொது நலத்தோடு செல்லலாம் உட்கார்ந்து இருக்காம பாருங்க, அதுதான் உயர்ந்த குணம். அப்படி ஒரு பெரிய ஒரு ஏற்பாட்டுக்கு இந்த வருகை ஒரு தடையாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான், இதுவும் கூட ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் செய்யப்பட்டது. ஆகவே இதுவும் கூட உயர்ந்த குணம் என்பதைத்தான் அறிவிக்கிறது. ஒரு சில கட்டங்கள்ல ஒண்ணும் வேணாம், வீட்டில் சில விஷயங்கள் இப்படி நடந்தா நல்லது, அப்படி நடந்திருக்க கூடாது என்று காட்டுவதற்கு ஒரு சின்ன கோபத்தை நம்ம காட்டுவோம். ஏன் கோபத்தை காட்டுறோம்? நம்ம எதை வெறுக்கிறோமோ அதை நடந்துடக்கூடாது, அதை நடந்துட்டா பல பின்விளைகள் ஏற்படும், அதிலிருந்து தாக்கத்தான், அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளதான் ஒரு சின்ன கோபத்தை வெளிப்படுத்துறோம். ஆகவே அந்த சின்ன கோபமும் கூட நம் குடும்பத்திற்கு நல்லதுதான். ஆகவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல அந்த கண் தெரியாதோட வருகையை அவங்க ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னா அது இந்த உம்மத்தினருக்கு ஏற்படுத்த போகிற ஒரு நல்ல காரியத்துக்காகத்தான். ஆகவே அவர் உயர்ந்த குணத்திற்கு எந்த வகையிலும் தடையில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்ந்த குணத்தை இது மேலும் மேலும் அதிகப்படுத்துகிறது என்பதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த